வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் மக்கள் விரோத பாஜக கூட்டணி அரசு மக்கள் வீழ்த்திருக்கிறார்கள் என்றும் ஆட்சியாளர்கள் இனியாவது மாற வேண்டும், இல்லையென்றால் மக்கள் மாற்றுவார்கள் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அனைத்து அரசு துறைகளிலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் சென்ற அரசு ஊழியர்கள் பட்டியலை திரட்டுமாறு ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் 6 பேரிடம் 1.60 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சட்டக்கல்லூரி மாணவர்களை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் மக்கள் விரோத பாஜக கூட்டணி அரசை மக்கள் வீழ்த்திருக்கிறார்கள் என்றும் ஆட்சியாளர்கள் இனியாவது மாற வேண்டும், இல்லையென்றால் மக்கள் மாற்றுவார்கள் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பொதுநல அமைப்பினர் முன்னிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் விரோத பாஜக கூட்டணி அரசை மக்கள் வீழ்த்தியிருக்கிறார்கள். இதை ஆட்சியாளர்கள் உணர்ந்து வரும் காலத்தில் மக்களுக்கான ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதை உணர்த்தியும் இருக்கிறார்கள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறாதது, புதுச்சேரி மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காதது, ரேஷன் கடைகளை திறக்காதது, மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சி எடுத்தது மற்றும் புதிய கல்விக் கொள்கை திணிப்பு, போதைப் பொருட்களில் தொடக்கத்தை தடுக்காதது, தனியார் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளித்தது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் விரோத செயலுக்கு ஆட்சியாளர்கள் உறுதுணையாக இருந்ததால் தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டி இருக்கிறார்கள் என்றார். இதனை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு ஆட்சியாளர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றார். வரும் காலத்தில் மக்கள் அவர்களை மாற்றுவார்கள் என்றார். புதுச்சேரியில் அனைத்து அரசு துறைகளிலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் சென்ற அரசு ஊழியர்கள் பட்டியல்களை திரட்டுமாறு ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்கும் ஆட்சியாளர்கள் அவரவர் விருப்பப்பட்ட அரசு ஊழியர்களை சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் சொந்த பணிக்கு அழைத்துக் கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இதனால் மக்கள் பணி பாதிக்கப்படுவதோடு அரசு நிதி பல கோடி வீணாக்கப்பட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கானோர் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமின்றி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்களிடமும் பணிபுரிந்து வருகின்றனர். துறை செயலரின் உத்தரவு இல்லாமல் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் பணிபுரிய ஊழியர்களை அனுப்பக்கூடாது என்று 14/3/2019 அன்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக ஆளுநர் ராதாகிருஷ்ணனிடம் புகார் சென்றதைத் தொடர்ந்து முழு விவரங்களை திரட்ட உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை அனுப்பி சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் ஒவ்வொரு துறைகளிலும் தஞ்சம் புகுந்துள்ள அரசு ஊழியர்கள் பெயர் பட்டியலை கேட்டுள்ளது. அலுவலக ஆணைப்படியும் முறைப்படி உத்தரவு இல்லாமலும் சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் அடிப்படையில் பணிபுரிந்து வரும் அனைத்து ஊழியர்களையும் திரும்ப அவரவர் பணிக்கு செல்ல நடவடிக்கை எடுப்பதோடு கால வரையறை செய்ய வேண்டுமென்றும் நீண்ட காலமாக போர்க்கொடி உயர்த்தி வந்தனர். ஆளுநரின் அதிரடி உத்தரவு மன குமரலில் இருந்து அரசு ஊழியர்களை புதுச்சேரியில் 6 பேரிடம் 1.60 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரையை சார்ந்தவர் சுதாகர் பிரபல நிறுவனத்தில் இருந்து ஆடைகள் வாங்குவதற்கு இணையதளம் மூலமாக ஆர்டர் செய்தார். அதற்காக முன்பணம் 80,000 ரூபாய் அனுப்பினார். அதன்பின் அந்த இணையதளம் போலியானது என்று தெரிய வந்தது. அதேபோல ஜிப்மர் பகுதியை சார்ந்த சாய்கிரன் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை தொடர்பு அதிகாரி என அறிமுகப்படுத்திக் கொண்டு தங்கள் மீது துன்புறுத்தல் வழக்கு போடப்பட்டுள்ளதால் ஆதார் மற்றும் தொலைபேசி எண்ணை தடை செய்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தடையை நீக்க அபராதம் கட்ட வேண்டும் என்றும் கூறியதை நம்பி சாய்கிரன் தனது வங்கி கணக்கிலிருந்து 50,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்திருக்கிறார். மேலும் செட்டிக்குளம் பகுதியை சார்ந்த அருள்மொழி ரூபாய் 19,000, முத்தியல்பேட்டையை சார்ந்த மணிமேகலை என்பவர் 3,500, காரைக்காலை சார்ந்த ஸ்ரீமதி 5,000,
முருங்கப்பாக்கம் பகுதியை சார்ந்த சுகன்யா 3500 இவர்கள் பல்வேறு வகையில் இணைய வழியின் மூலமாக பணத்தை அனுப்பி ஏமாந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சட்டக்கல்லூரி மாணவர்களை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு மேலூர் கிராமத்தை சார்ந்தவர் அபினேஷ், வயது 22. திண்டிவனம் அடுத்த கோனேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள சட்டக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் மற்றும் இவரது நண்பர்கள் மரக்காணம் ரோட்டில் உள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு இவரது நண்பர்கள் 3 சேர்ந்து அருகே உள்ள டீ கடைக்கு டீ குடிக்க வந்துள்ளனர். அப்போது இரவு ரோந்து போலீசார், தலைமை காவலர் முருகையன் மற்றும் 3 போலீசார் சேர்ந்து இவர்களை சந்தேகத்திற்கமாக அசிங்கமான வார்த்தையால் திட்டி அடித்ததாகவும், திண்டிவனம் காவல் நிலையத்தில் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பரபரப்பாக புகார் ஒன்று அளித்திருந்தனர். புகாரில் போலீசார் தங்களை அடித்ததாகவும், சாவையால் குத்தி காயம் ஏற்படுத்தியதாகவும், இவர்களை கீழே தள்ளிவிட்டு ஷூவால் அடித்து பொய் வழக்கு போட்டு விடுவோம் என்று கூறியதாகவும் புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக திண்டிவனம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் விஜயகுமாருக்கு புகார் மனு அளித்திருக்கிறார்கள். உருளையன்பட்டி தொகுதியின் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் மனு அனுப்பியுள்ளார். புதுச்சேரி உருளையன்பட்டி தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ள மனுவில், புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் பொதுப்பணித்துறை சுகாதார கூட்டம் மூலமாக வழங்கப்படும் குடிநீர் அருந்துவதற்கு ஏற்றதாக இல்லை. அதில் மாசு கலந்துள்ளதால் அந்த நீரை அருந்தும் மக்கள் நோய் பாதிப்புக்குள்ளாகின்றனர். சிலர் சிறுநீரக பாதிப்பு, மஞ்சள் காமாலை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். குடிநீர் மாசு குறித்தும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரமான குடிநீர் விநியோகிப்பதை ஆட்சியர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு வரும் ஹவுரா விரைவு ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் அறிவித்துள்ளது. வழக்கமாக ஹவுரா புதுச்சேரி விரைவு ரயில் இரவு 11:25 மணிக்கு ஹவுரா ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். ஆனால் இந்த ரயில் வருகின்ற 11ஆம் தேதி முதல் அங்கிருந்து இரவு 11:20 மணிக்கு புறப்படும். அதன்படி இரவு 1 மணிக்கு கரப்பூரை சென்றடையும். அங்கிருந்து நள்ளிரவு 1:05 மணிக்கு புதுச்சேரி நோக்கி புறப்படும். அதேபோல மற்றொரு ஹவுரா அதிவிரைவு ரயில் அங்கிருந்து புதுச்சேரிக்கு வழக்கமாக இரவு 11:25 மணிக்கு புறப்படும். ஆனால் இந்த ரயில் வருகின்ற 11ஆம் தேதி முதல் இரவு 11:40 மணிக்கு அங்கிருந்து புதுச்சேரிக்கு புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 5ஆம் நாள் சுற்றுப்புற சூழல் தினத்தை முன்னிட்டு புதுவை மாநிலம் கிரீன் கலாம் சேவை இயக்கம் சார்பில் மரக்கன்று நடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக இயக்கத்தின் சட்ட ஆலோசகர் விவிலியம் வினோத்குமார் அவர்களும், கிரீன் கலாம் சேவை இயக்கத்தின் மாநில தலைவர் அந்தோணி, மாநில துணைத் தலைவர் ஜெகன், மாநில செயலாளர் கலைவேந்தன், மாநில பொருளாளர் ரிச்சர்ட்ஸ், மாநில துணை செயலாளர் பிரவீன், மாநில துணை பொருளாளர் புருஷோத்தமன், கெவின் மற்றும் அபுகர் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார்கள். இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை கொடுத்து சிறப்பித்தோம். புதுச்சேரி 45 அடி சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட வரம் குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி 45 அடி சாலை ராஜராஜேஸ்வரி நகரில் குழந்தைகள் நல மருத்துவர் பிரியாவின் வரம் குழந்தைகள் நல சிகிச்சை மையம் புதிதாக இன்று திறக்கப்பட்டது. இந்த குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர் பிரியா, மருத்துவர் விஜய் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
தொடர்ந்து மருத்துவர் பிரியா குழந்தைகளுக்கு சிகிச்சையை தொடங்கி அதற்கான ஆலோசனையும் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநரும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவருமான VPS ரமேஷ்குமார் மற்றும் தொழிலதிபர் மருத்துவர்கள் சப்தகிரி குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த மையம் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் மாலை 5:30 மணி முதல் இரவு 10 மணி வரையும் செயல்பட உள்ளது. திருவர்கரை ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதில்லை என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் தலைமையில் திருவர்கரை கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அம்மனுவில் அவர்கள் கூறியிருப்பதாவது: தங்கள் ஊராட்சியில் தெருமின் விளக்கு வசதி, குடிநீர் வசதி, வடிகால் வாய்க்கால் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரப்படவில்லை என்றும், இது பற்றி ஊராட்சி தலைவர் மோகனா ராமச்சந்திரனிடம் சென்று கேட்ட போதிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மாறாக அவர் தான் தலைவர்தான், ஆனால் தன்னை உருவாக்கியவர், ஊராட்சி தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தவர் எல்லாம் இதற்கு முன்பு தொடர்ந்து ஊராட்சி தலைவராக இருந்த பாஸ்கர் தான். ஆகவே அவர் சொன்னால்தான் தன்னால் எதையுமே செய்ய முடியும் என்றும் தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றார். அவரிடம் சென்று கிராம சபை கூட்டத்தை தங்கள் ஆதி திராவிடர் பகுதியில் நடத்துமாறு கேட்டார். பாஸ்கரிடம் கேட்டு சொல்கிறேன் என்று கூறுகிறார். பாஸ்கர் வீட்டிற்கு சென்று கேட்டால், நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்களோ அவரை சென்று கேளுங்கள் என்கிறார். எங்களுக்காக இந்த ஊராட்சி தனி ஊராட்சியாக ஒதுக்கப்பட்டிருந்தும் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்காக எதுவுமே செய்ய மறுக்கிறார். இதனால் அடிப்படை வசதிகள் இன்றி தாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம். எனவே மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் மோகனா ராமச்சந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு எங்கள் ஊராட்சியில் போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் அம்மனுவில் கூறியிருக்கின்றனர். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு அங்கீகார சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்க தலைவர் ஸ்டாலின் வீரர்களுக்கு ஃபார்ம் 2 எனப்படும் அங்கீகார சான்றிதழை வழங்கி வாழ்த்து கூறினார். இந்நிகழ்வில் சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் அரவிந்த், சர்வதேச நடுவர் பவன் சிங், அமைப்பு செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் கூறியதாவது: விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு, உயர்கல்வியில் இடஒதுக்கீடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு ஃபார்ம் 1 தேசிய போட்டி, ஃபார்ம் 2 மண்டல பல்கலை போட்டி, 3 SGFI போட்டி, ஃபார்ம் 4 ஆகியவை அரசு சார்பில் வழங்கப்படுகிறது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு புதுச்சேரி அரசு உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சென்டா மூலமாக இடஒதுக்கீட்டில் பல்வேறு மதிப்பெண்களை வழங்கி ஊக்குவித்து வருகிறது. பயிற்சி பெறும் விளையாட்டு சங்கங்கள் உண்மையானவையா, அது மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டவையா என தெரிந்து கொள்ள குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளத்தில் இலவசமாக தெரிந்து கொள்ளலாம். புதுச்சேரி மாநில விளையாட்டுத்துறைக்கு நேரடியாக சென்று உண்மை தன்மையை தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வாகன போக்குவரத்து அதிகரித்து வருகிறது. அதை ஈடு கொடுக்க முடியாமல் சாலைகள் திணறி வருகின்றன. குறிப்பாக சிக்னல்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ஆனால் நகர பகுதியில் பல இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்கள் முழுவதுமாக செயல்படவில்லை. பல இடங்களில் சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு கம்பங்களும் சரிந்து போய் கிடக்கின்றன. சிக்னல் செயல்படாத இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட நேரம் வாகன ஓட்டிகள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நகர பகுதியில் ரூபாய் 3 கோடி செலவில் 32 சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் அமைக்க பணிகள் தொடங்கியுள்ளது. விரைவில் இருண்டு கிடக்கும் சிக்னல்கள் அனைத்துமே புதுப்பொலிவுடன் வாகனங்களுக்கு வழிகாட்ட உள்ளன. புதுச்சேரி குருமம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள
ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகாமயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா ஆன்லைன் லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.